ஹலோ வைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம தலைவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி வந்தார், என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணார், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் கேளுங்க. ஏதாவது விட்டுருதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவர் வரும்போது பெங்களூர்லேருந்து ட்ரெயினில் சென்னை வராரு. சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருடைய ஃப்ரெண்ட் ராஜ்பகதூர் சார் அவர்கள் வந்து, நீ நல்லா ஆக்ட் பண்ணுற, சென்னை போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு சான்ஸ் கேளு, இந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்ருக்காரு. நம்ம ராஜ்பகதூர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தலைவர்களுக்கு பணம் அமைச்சிருக்காரு. பணம் அமைச்சு இந்த மாதிரி நீ உன்னால் முடியும், இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்டிங் வந்து கற்றுக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் வந்து ஒரு சினிமா ஃபீல்டில் என்ட்ரி ஆகும். ஒரு வில்லனாக தான் ஃபஸ்ட்டு உள்ள வராது. அவர் ஸ்டார்டிங்கில் வில்லனாக வந்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு. வந்த ஒரு 2-3 நிமிஷத்தில் ஒரு டேரக்டர் ஒரு மேக்கப் போட சொல்லி கேட்குறாரு. மேக்கப் போடுறப்ப 1000 ரூபாய் ஒரு பணம் கேட்டுரு. தர்பார் ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செய்தி அவர் சொல்லியிருப்பார். நான் வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள், என்னடா இப்போ தான் வந்திருக்கேன், நான் இந்த படம் கூட பண்ணலை, இன்னும் பெரிய ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கேட்டு விஜய் சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 1000 ரூபா பணம் கொடுக்கலாம், நான் மேக்கப் போட மாட்டேன். ஆக்சுவலாக தலைவர் என்ன பேசியிருக்காருன்னா, நீங்கள் 1000 ரூபா பணம் கொடுங்க, அட்வான்ஸ் கொடுங்க, நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ அதை தான் அவர் கேட்டார். ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்மளே அசிங்கப்படுத்த, நம்மளே அவமானப்படுத்த சொல்லி தலைவர் அவர்கள் பார்த்திங்கன்னா ஏழு சொல்லி வெளியே நடந்து வீட்டுக்கு போகிறார். அப்போ அவர் யோசிக்கிறார், இதே ஃப்ளோரில் இதே இடத்துல அந்த டேரக்டர் கார் எங்கே இருந்துச்சோ அங்கேயே நம்ம காரை நிற்க வச்சு நம்மளும் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது நான் கரெக்டாக 2.25 வருஷத்தில் ஏவிஎம் சிட்டியாக வச்சுருந்தேன் அதே 89 ஃபீட் காரை வாங்குறாரு, அதே ஃப்ளோரில் போய் நிறுத்துறாரு. அதுதாங்க ரிவெஞ்ச். அது பேர் ரிவெஞ்ச் கிடையாது, என்னாலையும் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே உழைச்சி வந்தார். ஓகேங்களா? அதாவது ஒரு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 21 படங்கள் பண்ணியிருக்காரு. இரவும் பகலமாக மாற்றி ஷூட்டுக்கு போய் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு போனார். ஓகேங்களா? கஷ்டப்பட்டார். இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ், படங்கள் நிறைய கமிட் ஆகி எதையுமே யோசிக்கல. நம்மளுடைய குறிக்கோள் நம்ம உழைக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம முன்னேறணும். அதேமாரி கொஞ்சம் தலைவர் அவர்களுக்கு வந்து கடுமையாக உழைச்சி அந்த ஒரு சம்பவத்தை பண்ணார். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில்ல, ஆனால் கருப்பாக இருக்காங்க, ஆனால் கண்ணு சின்னதாக இருக்குது அப்படின்னு கேலி பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ கருப்பாக இருக்காங்க, நான் கூட ஆக்ட் பண்ண மாட்டேன், இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நோ சொன்னவங்களும் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உலக அழிகள் வந்து அத்தனை பேரும் எனக்கு ஒரு ரோல் கிடைக்காது, தலைவர் கூட ஒரு ரோல், ஒரு ஸ்க்ரீனில் ஒரு சின்ன இடத்துல ஒரு ஓரமாக நிற்க மாட்டேன்னா அப்படின்ற அளவுக்கு வந்துருக்காங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம், ஒரு படம் போயிட்டுருக்கு. அப்போ லஞ்ச் டைமில் ஒரு முட்டை கேட்டிருக்காரு. கோழி ஒன்றும் முட்டை போடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு போல் அங்கே பரிமாறுறவர். அதே இடம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் இவர் போய் உட்கார்றாரு, தானாக எதுவுமே கொடுக்குறாங்கன்னா முட்டை. அதாங்க தலைவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா, எங்கே தோக்குறாரோ அங்கே தான் ஜெயிப்பார். அவருடைய விஷயம் தெரியும். அவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார், கரெக்டாக ஒரு வேலையை செய்வார், ஒரு விஷயம் வெளிப்படையாக இருப்பார், ரொம்ப உண்மையாக இருப்பார். நல்லா யோசிங்க, எந்த ஒரு ஹை ரேஞ்சில் ஒரு மிகப்பெரிய ஃபிலிமில் இருக்க ஒரு ஆக்டர்ஸ் யாருன்னு, நான் குடித்தேன் அதனால தான் இப்படி ஆனேன், நான் சிகரெட் அடித்தேன் அப்படி தான் அதனால தான் இப்படி இருக்கேன், அதனால தான் என் உடம்புக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஒரு தலைவர் வெளிப்படையாக சொல்லுவார். இப்போ கூட ரீசெண்டாக நடந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்பீச் எடுத்து பாருங்கள். இந்த குடி பழக்கம் மட்டும் நீங்கள் வந்து போகாதீங்க, அடிமை ஆகாதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க அப்படி தான் சொல்லுவார். அனுபவம் சொல்கிறாரு, அதை ஓப்பனாக சொல்கிறாரு பாருங்கள், அதுதான் விஷயம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு ஷூட்டா, 4 மணிக்கு ஷூட்டா, 4 மணிக்கு அங்கே இருப்பார், மேக்கப் போட்டு ரெடியாக இருப்பார். டேரக்டர் வராரோ இல்லையோ இவர் ரெடியாக இருப்பார். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஒரு ஸ்பாட்டில் வந்து தலைவருக்கு வந்து சாப்பாடு வாங்க அனுப்பிச்சி விட்றாங்க போல். அப்போ வந்து சாப்பாடு வாங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாப்புல. உடனே எல்லோரும் திட்டுறாங்க. தலைவர் சொல்கிறாராம், இருங்க போகிற இடத்துல என்ன பிரச்சனையாக இருக்கும், ஏதாவது லேட் ஆகிருக்கலாம். ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாராம், இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு, கடைக்காரங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் எது உண்மைன்னு தெரியாமல் யாரையும் தப்பு சொல்லக்கூடாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய அப்சர்வ் பண்ணுவாராம். கேரவன் பக்கமே போக மாட்டாராம். சரிங்களா? எதுக்குங்க கேரவனு, ஒரே ஒரு துண்டை ஒரு கையில் ஒரு துண்டு ஏதாவது ஒரு பெட்ஷீட்டை விரிங்க, நான் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்படியே சேஞ்ச் பண்ணி பாருங்க. உழைப்பாளி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இன்சிடென்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுமாதிரி படையப்பா படத்தில் ஒரு இன்சிடென்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். படையப்பா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம அதில்
வந்து நம்ம நடிகர் திரு சிவாஜி அவர்கள் கூட நடிச்சிருப்பாரு. அப்போ வந்து ரமேஷ் கண்ணா சார், டேரக்டர் சார்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நாளைக்கு ஷூட்டிங் காலைல 6 மணிக்கு நம்ம ரஜினிக்கு முன்னாடி இங்கே வந்துடணும், ரஜினிகிட்ட சொல்லாது அப்படி சிவாஜி சார் சொன்ன மாதிரியும் சிவாஜி சார் வந்து இந்த விஷயம் சொல்லிவிட்டு நம்ம நாளைக்கு காலை 6 மணிக்கெலாம் வந்துடலாம், அவர்கிட்ட 7 மணிக்கு சொல்கிறீங்க ஷூட் அப்படிங்கிற போல. இது எப்படி ரஜினி சார் தெரிஞ்சுன்னு தெரில. ரஜினி சார் பார்த்தீங்கன்னா காலைல 5:50க்கெலாம் அங்கே ஒரு ஸ்பாட்டில் ஒரு மரம் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தரம் இருக்கும் போல், ஒரு துண்டை இப்படி கீழே போட்டுட்டு இப்படி மூஞ்சி மேலே துண்டை போட்டு பார்த்துட்டு இருக்காராம். ஓகேங்களா. அப்போ ரமேஷ் கண்ணா பார்க்குறாராம், ஏதோ பெரியவர் தான் பத்திரிக்கை சொல்லிட்டு விட்டார் போல். சிவாஜி சார் வந்துட்டார், டேரக்டர் வந்துட்டார், ரமேஷ் கண்ணா சார் வந்துட்டாங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ ரஜினியில் வந்து நம்ம வந்து ஐயம் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், ஆனால் 6 மணிக்கு ஷூட்டிங் ரஜினிக்கு தெரியாது, நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க கூட. அவன் தலைவர்கள் தான் சிரிக்கிறாங்க, ஹா ஹா அப்படி சிரிக்கிறாங்க போல். சிரிச்சுக்கிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிறாரா. அதாவது தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமாஸ் பண்ணுவார், காமெடி பண்ணுவார், ஜாலியாக இருப்பார். அதேமாரி ஒர்க்குன்னு வந்துட்டா கேமரா மட்டும் வந்துட்டா அதை கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருப்பார். நல்லா பாருங்கள், தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரீசெண்டாக கேஎஸ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். கேஎஸ் சார் அவங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ ஒரு நாளைக்கு நம்ம என்ன ஷார்ட் எடுத்து போகிறோம் அது தலைவர் கேட்டு போயிடுவாரோம். மிரர் முறை நின்று இன்னைய வரைக்குமே அந்த சீனை ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டைலில் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா அப்டேட்டடாக எப்படி கொடுக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாருங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். அதே அவர் பண்ணிட்டுருக்காரு. டெய்லியும் யோகா பண்ணுறாரு. ஓகேங்களா. அவர் உடம்பு நல்லா பார்த்துக்கிறாரு. அதனால தான் இன்னி வரைக்கும் ஆக்ட் பண்ண முடியுது. இன்னி வரைக்கும் அவர் கூட ஸ்பீடாக யாரும் நடக்க முடியாது. ஓகேங்களா. நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா வராரு, இப்படி ஸ்டைல் பண்ணுறாரு, காண்டியை போடுறாரு, சிகரெட்டை போடுறாரு. கஷ்டம். அங்கே போய் கேமரா முன்னே ஒர்க் பண்ணி பார்க்கலாம், முடியவே முடியாது. சரிங்களா. நீங்கள் அவுட் ஆஃப் கேமரா வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த கேமரா முன்னே பண்ணிட்டு அந்த ஸ்டைல் பண்ணி பாருங்கள், லைட்டாக செல்ஃப் கூட ஷார்ட் திரும்ப ரீடேக் போய்டும். ஸோ ரீடேக் வாங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கும் அவங்க ஜாஸ்தி டைம் எடுக்கும். ஸோ அவங்களுக்கு பணம் போகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தாலே கரெக்டாக நடிப்பாங்க. ஓகேங்களா. அது அந்த கேமரா மூடி பண்ணுற விஷயம் இருக்கு பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தலைவர் சிகரெட் பர்சன் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு பென்சிலை போட்டு பாருங்கள், போட முடியாது. கிளாஸ் அப்படி திருப்பி போடுறாரு, அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டைலாக வந்துடாது. ஓகேங்களா. அவர் பண்ணாத ஸ்டைலே கிடையாது. எல்லாமே ரொம்ப இன்டென்டிவாக இருப்பார். நமக்கு இதுதான், நம்ம ஃபீல்டு இதுதான் அப்படி தெரிஞ்சு அந்த வழியில் கரெக்டாக பண்ணிச்சார். ஓகேங்களா. அதுதான் இன்றைக்கி அவர் டாப்பில் இருக்கார். ஓகேங்களா. அன்றைக்கி ஒரு டேரக்டர் வந்து நீங்களாம் ஒரு ஹீரோவான்னு கேட்ட காலம் போய் இன்றைக்கி அவருக்கு டேரக்டர் வரிசையில் நிற்கிறாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, நான் ஒரு ரஜினி சார் வச்சு ஒரு படம் எடுத்துட மாட்டேன். அன்றைக்கி அவங்கள கருப்பாக இருக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்தின ஹீரோயின்ஸ் நிறைய மத்தியில் இன்றைக்கி ஏதாவது ஒரு ரோல் கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு அவர் போயிருக்காரு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். ரஜினி வந்து பேசினால் செய்தி, பேசவிட்டால் தலைப்புச் செய்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தெரியாது உங்களுக்கு. அது இருக்குது, இன்னமும் இருக்குது. சும்மா மீடியாவில் எதனால் பேசிட்டு போய்ட்டு போதும், அப்படியே பற்றிக்கும் மீடியா. ஓகேங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இருக்குதுங்க. ஜப்பான், சைனா, மலேசியா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் எல்லா இடத்துலையும் தலைவர் தெரியும். தமிழ் சினிமா அதை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிட்டாருங்க. சத்தியமாக அதுதான் உண்மை. அதில் போய் சொல்லக்கூடாது. ஓகேங்களா. இது வந்து என்னென்னா அவர் தன்னை வந்து இன்னுமே சிம்பிளாக காமிச்சிட்ருக்காரு. இவ்வளோ லெவலுக்கு போய் தமிழ் சினிமா இன்றைக்கி ஒரு பேஸ்மெண்ட் கிடைக்கிது, அது வெளி கண்ட்ரிஸில், அதாவது அடுத்த கண்ட்ரிஸில் கிடைக்கிதுன்னா அது காரணம் ரஜினி அவர்கள் தாங்க. அவரோட படங்கள் அங்கே நல்ல ஹிட்டு வாங்குறாங்க. அதனால தான் இப்போ இருக்க நம்ம விஜய் சார் இருக்கட்டும், அஜித் சார் இருக்கட்டும், சூர்யா சார் படம் யார் படமாக இருக்கட்டும், அவங்களாம் போகிறதுக்கு முன்னாடியே ரஜினி சார் இருந்திருக்காரு. ஓகேங்களா. அதில் வந்து தப்பு சொல்லக்கூடாது. எல்லோரும் வளர்ந்து வராங்க, வளர்ந்து வரவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குன்னு வந்து இவங்க தான் இவங்க நம்ம சொல்லக்கூடாது. அவங்க இடத்துல அவங்க பெரிய ஆள். எல்லாருமே ஒரு நாள் ஒரு கட்டம் வந்து வளர்ந்து மேலே வந்து தான் ஆகணும். சரிங்களா. அதனால் நம்ம யாரும் கம்பேர் பண்ண தேவையில்ல, அது நமக்கு தேவையும் இல்லை. ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா, தலைவர்கள் வந்து எப்பயுமே சொல்லுவாராம், அப்போ இருக்க ஆக்டர்ஸ் இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் டிஃப்ரென்ஸ். அது ஒரு விஷயம் ரஜினி சார் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போது நம்ம ஜெய்ஸ்ராம் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் வந்து புக் ஆகிறார், முரட்டுக்காலை ஃபஸ்ட்டு படம் அதுதான். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வில்லன் ரூம். அப்போ ரஜினி சார் கேட்குறாரு, இவர் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், இவ்வளோ பெரிய ஹீரோ, இவர் போய்ட்டு ஏன் படத்தில் வில்லனா ஒத்துக்கிட்டாரா, ஃபஸ்ட்டு கேட்டிங்களா அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னோன்னே ஏன் சொல்லியிருக்காப்புல. ஸோ உடனே நான் வந்து ரஜினி சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டாரா. ஓகே. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இந்தமாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய படத்தில் அவருக்கு ரோல் வந்து ஈக்குவலாக, ஒரு போஸ்டர் அடிக்கிறீங்களா ஈக்குவலாக, எனக்கு ஓகே இப்போ ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் நடிக்கிறாருங்களா, அப்போது 2 பேருக்கும் சமமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுதான் ரஜினி சார். அதுதான் அவங்களுக்கு ஒரு மனிதாபிமானம். ஓகேங்களா. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரை வேணால் ஃபேமிலியில் கொண்டு வந்து நிறுத்துங்க. அது வந்து சிவாஜி சாராக இருக்கட்டும், ஜெய்சங்கர் சாராக இருக்கட்டும், நாகேஷ் சாராக இருக்கட்டும், மம்டி சாராக இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், அவருடைய ஸ்டைலில் தான் அவர் பண்ணுவார். இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, எனக்கு என்ன வரும் அதான்.
ஒரு மீடியாவில் பேசும்போது கூட 90s சிகரெட் போட்டுருப்பார் வாயில், அப்படியே மீடியாவில் பேட்டி கொடுப்பாரு. இப்போ கேட்பாங்க, நீங்கள் சிகரெட் பிடிக்கல மக்கள் தப்பு பண்ணிக்க மாட்டாங்க. ஏங்க என்னோடய இயல்பு இதுதாங்க, நான் இப்படி தான் இருப்பேன். அதுதான் அது. அதனால தான் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகேங்களா? சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்திலே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி அவர் ஓகேங்களா, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் லெவலில் போனவர். நமக்கு அப்போ தெரியாது, சோஷியல் மீடியா அப்போ கிடையாது, உங்களுக்கு தெரியல. இப்போ சோஷியல் மீடியா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் அப்போ வந்து சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் ஃபேர்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரஜினின்னு சொல்லிட்டு ஒரு 4 இதழே வரும். நான் பார்த்துருக்கேன். திரை சிற்பின்னு சொல்லிட்டு ஒரு 4 இதழ் பார்த்துருக்கேன். அப்புறம் நிறையா இருக்குது, அதுமாதிரி நிறையா இருக்குது. நிறையா புக்கு வரும். அப்புறம் ஃப்ரெண்டில் தலைவர் ஃபோட்டோ போட்டிருக்கோம். அந்த ஃபோட்டோவெலாம் வாங்கி வைப்பாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய பேர் வீட்டில் இன்னும் வச்சுருக்காங்க. அதாவது தளபதி படங்களுக்கு கூட புக்கே வந்துன்னு கேள்விப்பட்டேன். அந்த தளபதி கிறிஸ்டின்ஸ் அது இன்னும் நிறைய பேர் ரசிகர்கள் வச்சுருக்காங்க. அப்புறம் தலைவர் ஒரு ஃபோட்டோ கொடுத்தாலே அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து தலைவர் வந்து ஃபோட்டோ எடுக்க போனேன் தளபதி படத்தில். அந்த படத்தில் வந்து நம்ம டேரக்டர் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ரஜினி சார் போய் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன், ஓகே எடுத்துக்கோங்க, எத்தனை ஃபோட்டோமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோக்காரங்களுக்கு இவங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடைச்சா போதும், மேகசினில் போட்டால் அவ்வளோ பிஸ்னஸ் ஓடுங்க. அதுதாங்க உண்மை. அதுதான் அவங்களும் சொன்னார். ஓகேங்களா? அவர் என்ன சொன்னார்னா, தலைவர் சொன்னாரா, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க வந்திருக்கீங்க, சரி வாங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்தில் கொடுத்துட்டாராம். போதுமா நீங்கள் ஃபோட்டோஸ் வேணுமா நீங்கள் கேட்டுருக்கிற போல. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு திரும்ப கால் பண்ணி, சார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனீங்களே, ஃபோட்டோஸ் போதுமா இல்லை வேறு ஏதாவது டைப் ஸ்டில்ஸ் வேணுமா, வேணும் சொல்லுங்கள் நான் தரேன். அவர் தெரியுங்க, இவங்களா இதில் தான் வியாபாரம். ஸோ இதில் தான் அவங்களுக்கு ஏதோ பணம் கிடைக்குது. ஸோ நம்ம வச்சு ஏதோ கொஞ்சம் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அந்த நாள் இதில் வந்து ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவருடைய புக்கு வந்து அவ்வளோ ஃபேமஸ். ஒரு ஃபோட்டோ போட்டு வர புக்கை வந்து அவ்வளோ பேர் வாங்குவாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தலைவருடைய புத்தகத்தை இன்னும் வச்சுருக்காங்க. அந்த தலைவருடைய நாளிதழ் பீஸோட புத்தகத்தை இன்னும் வச்சுருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் நிறையா வீடியோஸில், அவங்க வீடியோஸாக போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. ஒரு வருஷம் சொல்லிகிட்டே போகிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஷாட் முடித்தாருன்னா கேரவன் பக்கம் போக மாட்டார். எனக்கு எதுக்குங்க கேரவன், நான் எதுக்காக செலவு பண்ணுறேங்க, நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே, நான் இங்கேயே வந்து எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லுவார். ஒரு இயல்பாக இருப்பார். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஒரு கிராமத்தில் ஒரு ஷூட்டிங், அதாவது என்ன படம், ராணுவ வீரன் படம். ராணுவ வீரன் படம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும், ஒரு மில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எள்ளு மூட்டைலாம் அடுக்கி வச்சுருக்கோம். நெல் மூட்டை ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கோம். நெல் மூட்டை மேலே வந்து தலைவர் இந்த நெல் மேலே படுத்து தூங்கிட்டாராம். ஒரு சீன் முடிச்சுட்டு அப்போ எஸ்பிஎம் சார் கேட்டாராம், என்ன ரஜினி நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா, அங்கே ரூம் போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ரூமுக்கு போய்ட்டோம்னா டைம் எடுக்கும் போல். அதனால் அவர் தான் சொல்லியிருக்காரா, இல்லை ஒரு 1/2 hour தானே, நான் இங்கே படுத்துறேன் சொல்லியிருக்கேன். அப்போ சொன்னார், ரஜினி சார் சொன்னாரா, இந்த மாதிரி எஸ்பிஎம் சார் கேட்டிருக்காரு, என்ன ரஜினி இப்படி சொல்கிறீங்க, ஏன் கேட்டதுக்கு, சார் நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் நம்ம இப்படி தான் இருந்தோம், நான் ஃபஸ்ட்டு மூட்டை தூக்கணும் தான், நான் மூட்டை தூக்குறப்ப இந்த மாதிரி இதுக்கு மேலே தான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன். ஸோ அதுதான் நான், ஸோ அதை நான் இன்னும் மறக்கலை அப்படின்னாரா. அதுதான் ரஜினி சார். ஓகேங்களா? இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நீங்கள் இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், வாசந்தர் சார் கேட்குறப்போ, நீ ஏன் இன்னும் நீ சிவாஜிராவா நீ அதில் ஏதோ ஒன்று கேட்பாங்க. பட் ஆனால் நான் செஞ்சால் அந்த லைன் தெரியல, அந்த அப்பா சொல்லக்கூடாது. அப்போ அவர் கேட்பார், நான் வந்து சிவாஜிராவாக இருக்கிறதுனால தான் நீ ரஜினியாக இருக்குன்னு சொல்லுவார். சிவாஜிராவ். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து எப்பயுமே நானாக தான் இருக்கேன் அப்படின்றத அவர் உணர்த்துறேன். உங்கள்கிட்ட உனக்கு பிடிச்சதுனால கேட்பாங்க, உண்மையை பேசுகிறேன், அது உண்மையை கரெக்டாக பேசிடுவாங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல யார்கிட்ட என்னென்ன பேசணும், எந்த பெரிய டாப் சப்ஜெக்ட் என்னென்ன பேசணும், யார்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து நம்ம ரீசெண்டாக அம்பானி மிஷனில் தலைவர் உட்காந்துருக்காரு. எல்லோரும் தலைவரை பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாலும் சரி, தலைவர் வந்து பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோவில் ஒரு வீடியோவாக சின்ன கிளிப்ஸாக அது வருது. அவர்கிட்ட வந்து திஸ் இஸ் ரஜினிகாந்த் அப்படின்றாங்க. அதுதாங்க தமிழ்நாட்டுக்கு பெருமைங்க ரஜினி சார் அவர்கள். என்ன விஷயம் தெரியுமா, எல்லா வர நெகட்டிவ் தாட்ஸ்லாம் விட்டுருங்க. ஈஸ் ரஜினிகாந்த் சினிமாட்டிக்காக பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவருங்க. மலேசியா சிஎம் அவர்கள் வந்து பார்த்துட்டு போகிறது, அதாவது இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இது ரீசெண்டாக யூஸ் வந்தாங்க, பார்த்துட்டு போனாங்க ஹோட்டலில் வந்து தலைவர் போனார், ஒரு டிஷர்ட்டு ஒரு வேஸ்ட்டு கட்டு போனார்ல லீலா பேலஸில், அதான் தலைவர். அவங்க கோச் வீட்டில் வந்தாங்க, இவர் எப்படி போனாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா கோச் வீட்டில் வந்தாங்க. தலைவர்கள் ஒரு ஜஸ்டான தலைவர், அதான் தலைவர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருப்பார்.
என்கிட்ட ஒரு பணம் இருக்குது, பேர் இருக்குதுன்னா நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன். ஓகேங்களா? நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. வீட்டில் இருக்கும்போதே ஒரு லுங்கி ஒரு மணிலாம் போட்டிருப்பேன். அதான் கிடையாது. அவர்கிட்ட நல்ல குணம் தெரியுமா? எப்பயுமே அவர் பெருசாக காமிச்சிக்க மாட்டார். இன்றைக்கி கூட நான் வந்து சூப்பர் ஸ்டார் படத்துக்கு பயப்படல. அந்த காலத்தில் கமல் சார் இருந்தார், சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் 2 ஜாம்பவான்கள் இருந்தாங்க. அப்போ போய்ட்டு நீங்கள் என்னை சூப்பர் ஸ்டார், நான் அப்போ தான் வளர்ந்து வரேன், என்னை போய் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறீங்களே, அவங்களோட மனசு சங்கடப்படாதா? அந்த ரெஸ்பெக்ட் மனசில் வச்சுட்டு அவரோட மைக்கில் வெளியே சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் ரஜினிகாந்த். இன்னொரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே வந்து ஸ்டேஜில் வந்து மாற்றி பேச மாட்டார். உண்மைக்கு கமல் சாரை பற்றி என்ன பேசினாரோ அதுதான் இன்னும் வரைக்கும் பேசுவார். அவருடைய பல ஸ்பீச்சஸ் எடுத்து பாருங்கள், எதுவுமே மாறாது, ஒரே மாதிரி தான் பேசுவார். ஓகேங்களா? அதுதான் அவர்கிட்ட இருக்க ஒரு தனித்துவம். இந்த மாற்றி மாற்றி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகிறது, இருக்கிற ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகிறது, இதெல்லாம் ரஜினிகிட்ட கிடையாது. கரெக்டாக இருப்பார். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நல்லா வந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய இன்னொரு விஷயம் தெரியும். ரஜினி சார்கிட்ட ஒர்க்குன்னு வந்துட்டாங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். ஷார்ட் எவ்வளோ தாங்க முடிஞ்சிச்சா டேரக்டர் சார், ஓகேங்களா? ஷார்ட் ஓகே தானே, இன்னும் ரொம்ப டேக் வேணுமா அப்படி கேட்பார். ஷார்ட் ஓகேங்களா, ஓகே நான் பண்ணித்தரேன், ஒன்றும் பிரச்சனை. இப்படி தான் நினைப்பார். ஓகே சார் நான் பண்ணிடுறேன். அதுதான் டிசிப்ளின். அவருக்கு தெரியும் இந்த சீனில் இந்த இடம் இப்படி தான் இருக்கணும். அது எதனா டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா அதை மட்டும் சொல்லுவார். சார் இதில் மட்டும் என் ஸ்டைலில் வச்சுக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 80s தான், அந்த 80s 90s அந்த மிடில் பீரியடில் ஒரு அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணார். இப்போ டேரக்டராக சொல்கிறாங்க, அப்படியே கேட்குறேன். அவருக்கு தெரியும் இந்த சீன் இப்படி மாற்ற நல்லா ஒரு ஃப்ரேம் நல்லாயிருக்கும். அப்படி சொல்ல விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க. லைட் மேனாலும் சரி, கேமராமேனாலும் சரி, யாராக இருந்தாலுமே வாங்க போங்க, யாராக இருந்தாலும் சரி, எந்த டேரக்டராலும் சரி, எந்த ஆக்டராலும் சரி, டாப் டு பாட்டம் யார் வந்தாலும் வீட்டுக்கு உட்காருங்க. நீ அவங்களை உட்கார வச்சு அவர் உட்காருவேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? நான் ரீசெண்டாக லால்சலாம் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். லால்சலாம் இங்கே தான் எடுத்தாங்க, செஞ்சில் எடுத்தாங்க, மாடியில் எடுத்தாங்க. அப்போ வந்து போய் செஞ்சில் ஷூட் பண்ணுறப்போ நான் அங்கே தான் இருந்தேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டி ஷூட் பண்ணுறப்போ அங்கே தான் இருந்தேன். ஒரு 2 சீன் நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு பாண்டிக்கு ஒரு வேலையாக போகிறப்போ இந்த மாதிரி இருக்காதுன்னு சொன்னால் நான் அங்கே போயிட்டேன். ஸோ அதனால் பார்க்க முடிஞ்சுது. ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஷார்ட்டு முடியுது. ஒரு மரத்து பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்தார். அவ்வளோதான். வேறு எங்கள் கேரம்லாம் போகல. கேரம் இருக்குது போகல. மேக்கப் பண்ணுறது கேரமில் போட்டார். அதுவும் சரி, சாயந்தரம் ஷார்ட்டு முடிச்சா திரும்ப கேரம் போனார். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து வெளியே உட்காந்துருக்காரு. பாடி கடை வந்து கொடை பிடிக்கிறார், வெயில் அடிக்குதுன்னு. பக்கத்தில் தம்பிராமையா சார், செந்தில் சார் இவங்களாம் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து கொடை வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு எல்லாருமே யாருக்கும் கொடை இல்லை, ஒரு கொடை இருக்கு. அதுதான் ரஜினி சார். இன்னொரு விஷயம் வந்து லால்சலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சில் தேர் திருவிழா சார். அப்போ நான் ஒரு இந்த சீன்ஸில் பார்த்துட்ருக்கேன், லைவாக தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு மரம் கீழே உட்காந்துருக்காரு. அவ்வளோதான். உட்காந்துட்டு புக்கு படிச்சுட்ருக்காரு. நிறைய புக்ஸ் படிப்பார். ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லாங்குவேஜ் தெரியுங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு மனுஷன் வந்து தன்னை தானே செதுக்கி எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். ஆரம்பத்தில் 100 ரூபா வச்சிங்கன்னா இந்த சென்னைக்கு வந்தார். இன்றைக்கி 100 கோடி அவருடைய சம்பளம். கண்டக்டராக இருக்கும்போது 100 ரூபா ஒரு சம்பளம். ஓகேங்களா? என்னுடைய இது வந்து ஸ்டைல் தான், நான் இதில் தான் போவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக அந்த அவருடைய பாதையை சூஸ் பண்ணி நான் இதில் தான் போவேன். அதுக்கு வந்து எத்தனை படம் அவர் ஆக்ட் பண்ணுறாரு அதெல்லாம் விஷயம் இல்லைங்க. இந்த படம் நம்ம விட்டோமோ அப்படிலாம் கவலைப்பட மாட்டார். நமக்கான படம் இது, அவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், தசாவதாரம் படம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் ஃபஸ்ட்டு கேட்டாங்க, இது வந்து அவார்டு வாங்கிக்கிற படம், ஸோ இது அவார்டு வாங்குகிற ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும், கமல் வச்சுக்கிடுங்க நல்லா வரும், கமல் சார் தான் இது கரெக்ட் அப்படின்னு. ஸோ அந்த படத்து ஸ்டோரி வந்து சொல்லும்போது இந்த படம் இவருக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு வந்து அதை டிவைட் பண்ணுறது பாருங்கள். எனக்கு இது செட் ஆகாது, அதுதான் ரஜினி சார். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சின்ன ஆர்டிஸ்டாக கூட, கம்பெனி சின்ன ஆர்டிஸ்டாக கூட ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு திங் ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? அதுதான் ரஜினி சார். ஒரு டேரக்டருக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே தரைக்குறைவாக பேச மாட்டார். அவரை பற்றி தப்பாக பேசணும்னு கூட அவர் வந்து அங்கே தான் பேசுவார். அதுதான் ரஜினி சார். ஓகேங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும், ஒரு பெரிய ஹீரோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு கிடையவே கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், வெள்ளை தாடி முடியல, தலைவர் நடந்து வர்றாரு ஃபாஸ்ட்டாக, இத்தனை பேருக்கு முன்னாடி போகிறாங்க, தலைவா ஃபோட்டோ தலைவா. அதுதான் அது வந்து அவரோட லீகசி. தாண்டா நான் இப்படி தான் போவேன், நான் இப்படி தான் இருப்பேன்,
ஓகேங்களா? அப்படின்னு சொன்னது தான் இந்த ரஜினி சார் அவர். மலேசியாவில் ஒரு விழா நடக்குது. கமல் சார் கோட் போட்டு நிற்கிறாரு. விஜயகாந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஷர்ட் போட்டிருக்காரு. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிஷர்ட்டு தான், ஃபுல்லான டிஷர்ட் போட்டுக்கிட்டேன், ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு. முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருப்பார். செம்மையாக இருக்கும். முடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கொஞ்சோண்டு தான் இருக்கும், இங்கெல்லாம் இருக்கும், இங்கே பின்னாடி இருக்கும், ஃப்ரண்ட்டில் இந்த இடம் ஃபுல்லாக இருக்காது, இங்கே மட்டும்தான் இருக்கும். அழகு இருக்காது. உண்மையாக சொன்னால் அது பார்க்குறவங்களுக்கு என்னடா முடி இப்படி இருக்குது அப்படின்னு தோணுறவங்க இருக்காங்க. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க. பக்கத்தில் விஜய் சார் நிறைய முடி இருக்குது, கமல் சார் நிறைய முடி இருக்குது, பார்க்கலாம் ஹேர் ஸ்டைலாம் சூப்பராக இருக்குது. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேஷுவலாக இருப்பாருங்க, எதை பற்றி கவலைப்பட மாட்டார். மீடியாவில் பேசுகிறப்ப மேக்கப் போட்டுட்டு விற்க வச்சு பேசலாம், ஆனால் பேச மாட்டார். வீடியோவில் வந்து எப்பயுமே அவர் தனித்தமையாக இருப்பார். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவு 90s வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பியர்டு, இந்த இடத்துல முடி திக்காக இருக்கும், கொஞ்சம் இப்படி குறைஞ்சிருக்கும், பட் இப்படி தூக்கி இருக்கும் முடி, இந்த சைட்லாம் செம்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 95, 96 அந்த டைமில் செம்ம க்யூட்டாக இருப்பார். அந்த ஒயிட் பியர்டு பிளாக் ஹேர் செம்மையாக இருப்பாருங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோ அவர்கள் பார்த்திங்கன்னா, ஜோ சாராக நான் யாருன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல. அருணாச்சலம் பண்ண டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரஜினி சாரும் சிவாஜி சார் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அது ஒரு சின்ன ட்ரிப்பு தான். ரஜினி சார் சொல்லுவார், நான் யாருக்கும் போட்டி இல்லை, நான் யாருக்கும் வர போகிறதில்ல, நான் வந்து எவ்வளோ ஸ்டேஜ் போயிட்டுருக்கேன், சாதாரண ஆள் அப்படின்னு வரும். சிவாஜி சார் ஸ்டேஜில் உட்காந்துருப்பாரு. அப்போ யாரும் போய் சொல்லிட்டுருக்காங்க அவர்கிட்ட, இந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, சிவாஜி சார் மாதிரியே தாடி வச்சுருக்கீங்க ஒயிட் பியர்டு அப்படின்னு வந்து சிவாஜி சார் கேட்டிருக்காரா, என்னடா அப்பாவுக்கு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சிவாஜி சார்கிட்ட வந்து அப்போ ஒயிட் பியர்டு சென்டர் கொஞ்சம் பிளாக் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரஜினி சார் சிவாஜி சார் போட்டியான்ற மாதிரி ஒரு டேலே கேட்டிருக்காரு. உடனே அடுத்த நாள் ஷேவ் பண்ணிட்டு ரஜினி சார் போய் சிவாஜி சாருடைய அந்த ஒரு அவருக்கு இருக்கிற அந்த பவர், அவருடைய அந்த இடம், அது ரஜினி சார் நல்லா தெரியும். ஓகேங்களா? சிவாஜி சார் ரஜினி சார் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க நீங்களே வச்சு பாருங்க. படிக்காதவங்க விடுதலை, நான் அமைப்பேன் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ தலைவர் அவருக்கு சிவாஜி சார் பற்றி நல்லா தெரியும், அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர். நீங்கள் ஒரு சீன், ஒரே ஒரு சாங்கில் ஒரு சீன் வரும், அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாங். இது ஊருக்குள்ளே நம்ம சார் நாட்டுக்குள்ளே நம்ம பற்றி கேட்டு பாருங்கள், அம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ஒரு சாங் வரும். அப்போ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையில் டான்ஸ் ஆகிட்டுருப்பார், சிவாஜி சார் நடந்து வந்துட்டு இருப்பார். அப்போ இவர் அந்த குதிரை விஷயம் டான்ஸ் ஆகிட்டுருக்கோம்ல, ரஜினி சார் இப்படி வருவார். அப்போ அம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு லைன் வரும், இப்படி கை காட்டுவார் ரஜினி சார், சிவாஜி சார் கை காட்டுவார். எப்போ 1987, அதாவது 86, 86 டைமில் பீக்கில் தலைவர் பல பீக்கில் இருக்காரு. அந்த டைமும் சிவாஜி சார் தான் சூப்பர் ஸ்டார் பண்ணுறாரு, அதுதான் ரஜினி சார். அந்த ஓவர் ஆக்டிங்கே இருக்காது, இயல்பான முகம், ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போலாம் நிறைய பேர் தாடி பண்ணுறாங்க, ஷேப் பண்ணுறாங்க, மீசை அப்படி வைக்கிறாங்க, சைடில் முடி எடுக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. தலைவரோட ஹேர் ஸ்டைல் எவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்படி வேறு ஒரு பக்காவாக இருக்கும் பார்க்குறதுங்க. மீசை இப்படி வச்சுருப்பாரு, மீசையில் வேறு நிறையா பண்ணுவார். மீசை கட்டையாக இருக்கும், ஏற்றி வச்சுருப்பாரு, ஒல்லியாக இருக்கும், மெலிசாக இருக்கும், ஒரு மாதிரி ஷேட்ஸில் இருக்கும் மீசை. பேர்லாம் பண்ணால் பேடு அதெல்லாம் கிடையாது, நார்மல் பர்சன் மாதிரி தான் இருப்பார். சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன்னா கேளுங்க, மாப்பிள்ளை படத்தில் சும்மா சூப்பராக இருப்பார், செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார். தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஒன்றுமே கிடையாது, நார்மல் பர்சன் தான். கை கொடுக்கும் கையில் பாருங்கள், சூப்பராக இருப்பார். மாவீரனில் இப்படி ஷார்ட்டாக இருந்தாலும் செம்மையாக இருப்பார். காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தொலைதொலைதலும் போடுவார். பெல்ட்டு, அதாவது சட்டைக்கு மேலே பெல்ட் இருக்கும், ஓகேங்களா? பேண்ட்டை போட்டு அதுக்கு மேலே ஷூ போட்டிருப்பார், லாங் ஷூ, அந்த லாங் டைப்னு சொல்லுவாங்க. கோட்டை வந்து மடித்து விடுவார், அந்த உலகிற சட்டையை போட்டு. நிறைய ஸ்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அதெல்லாம் நம்ம போட்டால் கேவலமாக இருக்கும். தருமபுரியில் இந்த சாங் ஒன்று வரப்போ அவங்க அண்ணனை பார்க்கறதுக்கு சென்னை போவார். அப்போ ஒரு ட்ரெஸ் காஸ்ட்யூம் போட்டுருப்பார், ஒரு தொப்பி போட்டுன்னு, ஒரு மஞ்சள் கலர் பேண்ட்டு, இல்லைன்னா ஒரு கோட்டு, பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவர் நல்லா இருக்குங்க. அவர் அந்த வச்சு நான் அவர் பண்ணுற அந்த நான் ஏதோ ஒரு வெகுளித்தனமாக இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு சீன் நடிச்சிருப்பாருங்க. இதில் ஆனந்த பண்ண சாங்குக்கு முன்னாடி அப்படியே கோட்டை மாதிரி பாருங்க, ஆள் வேறு மாதிரி மாறியிருப்பார். அதுதான் ராஜச்சந்திர சொல்லுவாங்க பாருங்கள், இந்த பேண்ட்டு சட்டையும் போட்டுன்னு போவாங்க, ஊருக்குள்ளே மட்டும் தான் பார்க்கணும். அவர் போடுற காஸ்டியூம்ஸு அவருக்கு மட்டும் தாங்க போடணும், நம்மளால அதை போட்டால் நல்லா இருக்காதுங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ராஜச்சந்திர பார்த்தீங்கன்னா டெய்லராக வராது பார்த்தீங்களா, அவர் தான் தலைவருடைய பர்சனல் மேக்கப் மேன். தம்பிக்கு இந்த ஒரு ராதா சின்ன ரோஜா, அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை, இந்த மாதிரி நிறையா படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நடிச்சிருக்காரு. பர்சனல் மேக்கப் மேனும் நடிக்க வச்சுருக்காரு. ஒரு சின்ன சின்ன ரோல் கொடுப்பார் போல், ஓகேங்களா? அவருக்கும் அவர் பக்கபலமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுமாரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. ப்ளஸ் அவருக்கு நம்ம கற்றுக்கிற விஷயம்னா மதிப்பாங்க, பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும். ஃபஸ்ட்டு வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா,
வீட்டுக்கு வந்தால் மதிக்கணும். எந்த இடத்துல பார்த்தாலும் இப்போ கொடுங்க பாலச்சந்தர் என்னோட ஊரோட இருந்தார். இன்றைக்கி கூட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவார் ஸ்டேஜில். இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். செகண்டு எஸ்பி முத்துராமன் சார், அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவார். கலைஞானம் ஐயா அவரை பார்த்தாலும் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பார். மகேந்திரன் சார், தலைவர் வந்து அரசியல் வரணும்னு சொன்னப்போ ஒரு 5 பேர் ஸ்டேஜில் உட்கார வச்சார். 4 பேர். கலைஞானம் ஐயா, எஸ்பி முத்துராமன் சார், மகேந்திரன் சார், இந்த 3 பேர். பாலச்சந்திரன் சார் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் உட்கார வச்சுருப்பார். அவருக்கு தெரியும் தன்னை செதுக்கியவங்க யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள அவர் மறக்கலை இன்னும் வரைக்கும். ஸ்டேஜில் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் இப்படி இருக்கேன்னா அது காரணம் டேரக்டர்ஸ் தான். நான் அவார்டு வாங்கினா டேரக்டர்ஸ் கையில் தான் இருக்குது, என் கையில் இல்லை. டேரக்டர்ஸ் தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டு. அது தெரியும் அவருக்கு. நான் இருந்தால் படம் ஒன்றும் கிடையாது. டேரக்டர்ஸ் நல்ல கதை, அதுக்கேற்ற மாதிரி கதைக்கிழமை இருக்கும். அது அவருக்கு தெரியும். இன்னொரு விஷயம் வந்து தலைவர் சட்டத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இயற்கை ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். நேரில் பார்த்துருக்கோம் சும்மா ஸ்டைலாக நடப்பார். நீங்கள் நினைக்கிறீங்க அவர் பண்ணுறதுலாம் வந்து படத்தில் பண்ணுற ஸ்டைலிஷான அந்த மேனரிசம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆஃப்லைன்லேயும் அப்படி தான் இருப்பார், ஆன்லைன்லேயும் அப்படி தான் இருப்பார். ஆஃப் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஆன் ஸ்க்ரீனாக சரி, சேம் தான். அது மாறாது. இப்படி நிற்கிறாரு, அதே தான் படத்தில் நிற்கிறாரு. மேக்கப் பண்ண நிற்கிறாரு, இது மேக்கப் பண்ண நிற்கிறாரு. அவ்வளோதான். இப்படி பேசுகிறாரு, இப்படின்றாரு. அதுதான் அங்கேயும் பண்ணுறாரு. மாப்பிள்ளை படத்தில் ஒரு ஆஃப் அண்ட் டிஷர்ட், ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு நடந்து வருவார். ஒரு நடந்து வருவார், இப்படி தான் நடந்து வருவார். தலையை குளிச்சுக்கிட்டு கிளாஸ் போட்டு முடி பிசுறு ஆடும், அப்படியே சொல்லலாம் பிசுறு இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அம்சமாக இருப்பார். இப்போவும் அப்படி தான் இருக்கார். இன்னும் கொஞ்சம் தலையில் கொஞ்சம் முடி கொட்டிடுச்சு, இயற்கை, இந்த ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவருடைய அந்த அவர் நடந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஸ்பீடாக நடப்பாருங்க. ஸோ பாட்டை நான் பார்த்தேன், அப்புறம் நான் ஓடிட்டுருக்கேன் நடக்கக்குள்ள. அந்த மாதிரி இன்னமும் அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அப்டேட் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணணும். மேக்கப் போட்டால் டோட்டலாக ஆள் வேறு மாதிரி மாறிடுறாரு. ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி இருக்கு. எத்தனை வயசாகுது? 75 வயசுங்க. நடிக்க முடியுமா யாராவது? ரஜினி சார். ரஜினி சார் பற்றி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து அவர் எப்பயுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தாங்க, ஒரு மோட்டிவேட்டட் பர்சன். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவரை சொல்லிக்கிட்டே வர்றார். ஓகேங்களா? அதாவது பாபா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. படம் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகுது. சம் இஷ்யூஸ். ஓகே, அது நமக்கு தேவை. இப்போ பாலிடிக்ஸ் நமக்கு தேவை. ஸோ நமக்கு ப்ரொடியூசர்ஸ் நஷ்டம் வராங்க, திருப்பி பணத்தை கொடுத்துட்டாரு. அதில் ப்ரொடியூஸ் பண்ணுறதே விட்டார். ஓகேங்களா? தன்மைக்கு ஒரு தன்னால் ஒரு தாகம். ஸோ திரும்ப கொடுத்துட்டார். ரஜினி சார். இன்னொரு விஷயம் வந்து நிறையா பேரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டு டைமில் இருக்கார். ஈச் ஒரு டைம் வேஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் வந்து போகிற பணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ண ரெண்ட்டாக இருக்கட்டும், அலவன்ஸஸாக இருக்கட்டும், அதையும் அவர் யோசிக்கணும். ஓகேங்களா? அது வந்து நிறைய டேரக்டர் சொல்லியிருக்காங்க. பிஓசரம் சொல்லியிருப்பாரு. ஏதோ ஒரு ஹோட்டலில் ரூம் போடுறாங்க, ரூம்ஸ் இல்லை. ரஜினி சாருக்காக ரூம் புக் பண்ணினாங்க, ரூம் உள்ளே போகல. உடனே இவர் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமாண்ணா, இவர் யார் தெரியுமா, உடனே அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது. அப்படின்னு உடனே பைவா சார் திரும்ப வராரு. ரஜினி சார் வராரு. சார் வாஸ் சார், நம்மளை பற்றி நம்ம சொல்லக்கூடாது, அவங்கள தெரிஞ்சுக்கணும். அதான் ரஜினி சார். அவருக்கு வந்து நீங்கள் நினைக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தேவையில்லை, ஒரு குடிசை விட தான் பட்டுங்கிறவர். அதுதான் இயல்பான ஒரு மனிதர். சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ வர எனக்கு கேரவனே போக மாட்டாருங்க. இப்போ கூட கேரவன் போக மாட்டாருங்க. நான் லைவாக பார்க்க சொல்கிறேன். கேரவன் பக்கமே போக மாட்டேன். ஜஸ்ட்டு மேக்கப் எடுக்க அவ்வளோதான். அவ்வளோதாங்க. வரப்போ ஒரு வேஸ்டி ஷர்ட்டை தான் போட்டு போடுவார். வேஸ்ட் டிஷர்ட்டு அவ்வளோதான். இல்லை ஒரு பேண்ட் டிஷர்ட்டு முடிஞ்சு போச்சு. ரொம்ப லாயலாக இருக்கார். அவர் வச்சுக்கிற கார் லாயலாக இருக்கலாம், அவரோட வீடு லாயலாக இருக்கலாம். ஆனால் அவர் சிம்பிளாக தான் இருப்பார். அதுதான் அவர். வெரி சிம்பிள் பர்சன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே எதுவுமே குறை சொல்லக்கூடாது. அவங்கவுங்க வளர்ச்சி அவங்க வளர்ந்து வராங்க. சரிங்களா? இவர் எந்த இடத்துலேருந்து எப்படி கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இன்றைக்கி அந்த இடத்துல வந்து தன்னை ஒரு பெரிய ஸ்டாரை எடுத்துருக்காரு. அது வந்து ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? 10 பேருக்கு உதவி செய்யணுமோ இல்லையோ, உபத்திரமாக இருக்கக்கூடாது. இது அவரே சொல்லியிருக்காரு. சரிங்களா? முடிஞ்ச மனுஷனாக வாழுங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், ஜாலியாக தப்பு இல்லை. உங்களுக்கு தோணுச்சா ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை விட்டுருங்க. அவ்வளோதான். அதாவது ஒரு விஷயம், ரஜினி சார் வந்து ரீசெண்டாக அம்பானி சார் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு வேஸ்ட்டு தான் போனார். வேறு ஏதோ கோட் ஷூட்டோ இல்லை வேறு ஏதோ ஆடம்பரமாக ஆடையோ போகல. தமிழகத்தின் பாரம்பரியம். ஸோ அங்கே போகும்போது கூட அதில் லாயலாக அவர் காட்டிக்கல. அங்கே இருக்கிற ஆனால் மீடியாஸ், சார் ஒரு ஃபோட்டோ சார், இப்படி வாங்க சார்,
இப்படி வாங்க சார். அவர் திரும்ப வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டு போகிறார். அது காலையும் சரி, மறுநாள் ஒரு வீடியோ வந்துச்சு. அதுலேயும் ரஜினி சார் இங்கே வாங்க, கம் சார் ப்ளீஸ் கிவ் ஒன் ஃபோட்டோ அப்படின்றாங்க. அதுதான். ஸோ ஓகே, யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட் மேன். எப்பயுமே அவர் வந்து நம்ம மதிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்குன்னு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ரஜினி சார் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறேன். ரஜினி சார் இஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். அவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கஷ்டப்பட்டு வரவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி புக்கில் அவருடைய இது வந்திருக்கு. கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். நீ கரெக்டான பாதை நோக்கி போனால் போகும் பாதை தவறாலும் போடும் கணக்கும் தவறாகும். தருமபுரியில் ரஜினி சார் பாருன்னு சொல்லணும். அதுதான் வந்து சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறத நம்ம நிறுத்திக்கலாம். நம்ம வளர்றது, நம்மளுடைய முயற்சி என்ன, நம்மளுடைய கோல் என்ன, அதுக்கு நம்ம யோசிப்போம். ஸோ அதை மட்டும் பாருங்கள். ஓகே, நீங்கள் தலைவர் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.